தர்மங்கிற வார்த்தைக்கு எந்த வெளிநாட்டு மொழிகள்லையும் அதுக்கு இணையான சொல் கிடையவே கிடையாது. அப்போ அவங்க என்ன போட்டாங்க, அதுக்கு ரிலிஜன்னு போட்டாங்க. ஆனால் நமக்கு அறம்ங்கிற வார்த்தை தமிழில் இருக்குது. விவேகானந்தருக்கு ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ணன் மேலே பெரிய அளவில் நம்பிக்கை வரல. இவர்கிட்ட என்ன நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சாரு. ஆனால் ராமகிருஷ்ணனுடைய கால் எடுத்து நெஞ்சில் வச்சார். விவேகானந்தர் நெஞ்சில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பண்ண அதே உபதேசம் அங்கே நடந்துச்சு. அவர் தன்னை ஆத்மான்னு உணர்ந்தார், தான் தான் இறைவன் உணர்ந்தார். அந்த நிமிஷத்தில் ராமகிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செஞ்சார். நம்முடைய இந்து தர்மத்தில் 4 தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதை சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். தர்ம அப்படிங்கிறது அறம், அர்த்த அப்படின்னா பொருளாதாரம், சம்பாத்தியம், காம அப்படின்னா காமம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த உலகத்தில் அனுபவிக்கிற எல்லா இன்பங்களுமே காமம் தான். ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது அதனுடைய ருசி நம்ம நாக்கில் தெரியுது இல்லையா, அதுவும் காமம் தான், அதுவும் இன்பம் தான். ஸோ இந்த உலகத்தில் பிறந்ததுனால நாம் சில விஷயங்களை அனுபவிக்கணும். அதுக்கு காம இச்சைகள் அல்லது இன்பங்கள் சொல்லுவோம். 4வதாக மோக்ஷம், அதாவது முக்தி அல்லது வீடு பேரு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேரின்பம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த வார்த்தைகள் பாருங்கள், நம்முடைய திருக்குறளையும் இதான் வச்சுருக்காரு அவர் இல்லைங்களா. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இன்பத்துப்பால் வந்துருச்சு. இப்படி நீங்கள் பாரத தேசம் முழுக்க ஒவ்வொரு மொழியில் போனீங்கன்னா, ஒடிசா மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இருக்கும், அது இந்த 4 விஷயங்களை சொல்லும். குஜராத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் இந்த 4 விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பாரத தேசத்துக்கு முழுக்க இந்த 4 விஷயங்கள் அடிப்படை. அது எந்த மொழியாக இருந்தாலும் தர்ம, அர்த்த, காம, மோஷங்கிறது அடிப்படையான நம்முடைய தத்துவம். இது மாறுறதில்லை. சுவாமி விவேகானந்தர் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ணும்போது அப்போ அவர் ரிலீஜியன்கிற வார்த்தை தான் பயன்படுத்தினார். ஏன்னா இந்த வெள்ளைக்காரங்களுக்கு அந்த வார்த்தை தான் தெரியும், அவங்களுக்கு ரிலீஜியன் தான் தெரியும், வேறு தெரியாது. தர்மத்துக்கு அவங்க அர்த்தமே தெரியாது அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஆனால் அதனால் அவர் ரிலீஜனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். விவேகானந்த சுவாமியோடைய புத்தகங்கள் படிக்கும்போது நம்ம ரிலீஜனுங்கிற வார்த்தையை மாற்றி தர்மம்னு படித்தா நமக்கு இன்னும் விளங்கும். அப்போ தர்மத்துக்கும் ரிலீஜனுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ரிலீஜன்னா என்னென்னா, என்னோட மதம் இதுதான், எனக்கு ஒரே ஒரு நூல் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு கடவுள் இருக்கார், அவர் தான் எனக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு ஒரே ஒரு நூல், எனக்கு ஒரே ஒரு கடவுள், அதுதான் ரிலீஜன். ஆனால் இங்கே எத்தனையோ வேதங்கள் இருக்குது. ரிக்யஜூர், சாம, அதர்வண வேதம், அதுக்குள்ளே உபவேதங்கள் இருக்குது, அது போக நமக்கு உபநிடதங்கள் இருக்குது. அப்போ இவ்வளவு பெரிய முன்னோர்கள் நமக்கு இத்தனை விஷயங்களை, குறிப்பாக ஆன்மீகத்தில் இவ்வளோ நூல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த தர்மங்கிற வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா இந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே ஒரு சொல் இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் இதுக்கு நிகரான சொல்லே கிடையாது. தர்மங்கிற வார்த்தைக்கு எந்த வெளிநாட்டு மொழிகள்லையும் அதுக்கு இணையான சொல் கிடையவே கிடையாது. அப்போ அவங்க என்ன போட்டாங்க, அதுக்கு ரிலிஜன்னு போட்டாங்க. ஆனால் நமக்கு அறம்ங்கிற வார்த்தை தமிழில் இருக்குது. தர்மங்கிறது சமஸ்கிருதம்னா அறம்ங்கிறது தமிழ், ரெண்டும் ஒன்று தானே. இப்படி நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போனீங்கன்னா தர்மங்கிற சொல்லுக்கு நிகரான ஒரு சொல் எல்லா மொழிகள்லையுமே இருக்குது. இது வெளிநாட்டு மொழிகளில் இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிலிஜன் அப்படின்னா சமய நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கை. நம்மளை பொறுத்த வரைக்கும் தர்மம்னா ஆன்மீக நம்பிக்கை. ஒருத்தர் கடவுளையே நம்பாட்டி கூட அவங்க ஹிந்துவாக இருக்க முடியும், ஒருங்க கடவுளையே நம்பாட்டி கூட அவங்க தர்மத்தை கடைபிடிக்க முடியும் இல்லைங்களா. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. சில பேர் நான் பார்த்துருக்கேன், கோயிலுக்கு வர மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க, கடவுள்னே அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் பொய் பேச மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அப்படி நிறைய பேர் என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்னா, ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் அதை செய்ய வைக்கிறாரு. அப்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் யார் இருக்காங்க, நம்ம ஹிந்து மதம் பொறுத்த வரைக்கும் கடவுள் கல்லில் இருக்கலாம், ஏன்னா தெய்வீக தன்மையை நம்ம அந்த கல்லுக்கு உண்டாக்கி அதை நம்ம பூஜை பண்ண முடியும். ஆனால் உயிருள்ள தெய்வம் எங்கே இருக்குன்னா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கார், நிறைய சொல்கிறாரு, ஆனால் அவனுக்கு விளங்கலை, அவனுக்கு புரியல. ஏன்னா அர்ஜுனனுடைய அறிவு நம்மளை மாதிரி சிற்றறிவு, அவனுக்கு அந்த பரமாத்மாவுடைய அந்த பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்கிற தன்மை அவனுக்கு பத்தலை. அப்போ கேட்குறான், எனக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஈஸியாக புரிய வைங்க அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான். அப்போ கிருஷ்ணர் ஒரே ஒரு வார்த்தையில் புரிய வைக்கிறாரு, அகம் ஆத்மா குடாகேஷு, உன்னுடைய இதயத்துக்குள்ளே பாரு, நான் தான் இருக்கேன், அவ்வளோதான், சிம்பிள். உள்ள பாரு, நான் மட்டும்தான் இருக்கேன் பாரு. அப்போவும் அவனுக்கு அதை உணர சக்தி இல்லை. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, விஸ்வரூப தரிசனம் காட்டுறாரு. அப்போது அவன் உள்ளே பார்க்கும்போது கிருஷ்ணரை எப்படி பார்க்குறான்னா இந்த மொத்த பிரபஞ்சமாக பார்க்குறான். அவனுடைய ஆத்மா கிருஷ்ணர் தான், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் கிருஷ்ணர் தான், இந்த மலை, கடல், ஆறு எல்லாமே கிருஷ்ணர் தான். அப்போ இதுதான் நம்ம பாரத தர்மம், இதுதான் நம்முடைய ஹிந்து தர்மம். என்னது, ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஈஸ்வரன் தான் இருக்காரு, வேறு எதுவுமே இல்லை. இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டா சண்டையே வராது நமக்குள்ள. வெறுப்பு, மாமியார் மருமகள் சண்டை இல்லைங்களா, போட்டி பொறாமை, இவங்களை வீழ்த்தணும்,
அப்படிங்கிற உணர்வே நமக்கு ஏற்படாது. ஸோ இந்த உணர்வு ஒவ்வொரு இந்துக்கும் நமக்கு வரணும். ஒவ்வொருத்தருமே இறைவனுடைய சொரூபம் தான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த உடல் இறைவன் கிடையாது, உடலுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா தான் இறைவன். இதை வந்து நம்ம கொள்கை ரீதியாக பல கருத்துக்கள் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். விசிஷ்டாத்வைதம், துவைதம், அத்வைதம் இதெல்லாம் இதெல்லாம் பெரியவங்க பண்ணி வச்ச விஷயம். அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு உரிமை நமக்கு கிடையாது. துவைதிகளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அத்வைதிகளுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதை கூட நம்மளுடைய இந்து தர்மத்தில் அழகு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறத ஏற்றுக்கணும் ஒரு கட்டாயமே கிடையாது. இப்போது ராமானுஜர் சொல்கிறத வந்து அத்வைதிகள் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஏன்னா அவங்களோட வாதம் செய்வாங்க. காரணம் என்ன? எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அதை நான் நம்புகிறேன், உனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அதை நீ நம்பணும். அப்போ இங்கே மட்டும்தான் எதிர்த்து கேள்வி கேட்குற உரிமை இருக்குது. இது எனக்கு புரியலைன்னு எதிர்த்து கேள்வி கேட்கலாங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் அனுமதிக்கிறாரு அர்ஜுனனை. கேள்வி கேட்டேரு, நீ கேள்வி கேட்டேரு, உனக்கு புரிய வரைக்கும் நான் பதில் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான உரிமை கொடுத்துருக்கிறது நம்முடைய இந்து தர்மம் தான். எனக்கு புரியாட்டி நான் கேட்கலாம், திரும்ப கேட்கலாம், எனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லலாம். அதையும் நம்ம குருமார்கள் சமாதானப்படுத்துவாங்க. அப்படி ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் உள்ள உறவு தான். ஆக்சுவலாக விவேகானந்தருக்கு ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ணன் மேலே வந்து பெரிய அளவில் நம்பிக்கை வரல. இவர்கிட்ட என்ன நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சாரு. ஆனால் ராமகிருஷ்ணனுடைய கால் எடுத்து நெஞ்சில் வச்சார் விவேகானந்தர் நெஞ்சில். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பண்ண அதே உபதேசம் அங்கே நடந்துச்சு. அவர் தன்னை ஆத்மான்னு உணர்ந்தார், தான் தான் இறைவன் உணர்ந்தார். அந்த நிமிஷத்தில் ராமகிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செஞ்சார். அந்த மாதிரி இங்கே மட்டும்தான் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் கேள்வி கேட்குற அல்லது பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு உரிமை இருக்குது. நமக்கு புரியாட்டி கேள்வி கேட்க முடியும். இன்னொரு விஷயம், என் நூல் சொல்கிறத நீ நம்பு அப்படிங்கிறது வெளிநாட்டு மதங்கள், நீ அனுபவித்து பாருன்னு சொல்கிறது நம்முடைய இந்து தர்மம். நீ இறைவன் வந்து இனிமையானவர் அப்படிங்கிறத நூல் சொல்லி நமக்கு தெரியக்கூடாது. ஆக்சுவலாக அதை நாம் உணரணும். அப்போது உனக்குள்ளே ஈஸ்வரன் தான் இருக்காருங்கிறத உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம ஏற்றுக்குவோம் இல்லைங்களா? அப்போ உணர்றதுக்கான அந்த வழிகள் தான் இத்தனை வழிபாடுகளும். நம்ம கோயிலுக்கு போகிறது, தினசரி பூஜை பண்ணுறது, மணி அடிக்கிறது, இதெல்லாம் எதுக்காகனா இந்த உடல் உணர்வை கடந்து உள்ளே நோக்கி போய் உள்ளே இருக்கிற அந்த ஈஸ்வரத்தன்மையை நம்ம உணரணும் தனித்தனியாக. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து வெளியில் கிடையாது, 7வது வானத்திலேயோ இல்லை சொர்க்கத்திலேயோ கடவுள் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இருக்கார். ஆக்சுவலாக இதுதான் நம்முடைய ஆதிசங்கராக இருக்கட்டும், ராமானுஜர், இவங்கெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இது போல் பாரத தேசம் முழுக்க கடவுளை பற்றின புரிதல் தெளிவாக தான் இருக்குது. அங்கே எல்லா நூல்களுமே என்ன சொல்லுதுன்னா, இறைவன் உனக்குள்ளே தான் இருக்காங்க, அவங்கள உணர்றதுக்கான பயிற்சி நீ பண்ணணும், அதுக்கு உனக்கு ஒரு குரு வேணும், அதுக்கு முன்னாடி ஒரு கோயில் வேணும், உனக்கு சில பூஜை முறைகள் வேணும். இதை எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரிக், யஜூர், சாம, அதர்வண அப்படிங்கிற 4 வேதங்கள் வடமொழியில் இருந்தாலும் நம்முடைய சைவ மரபில், தமிழ் சைவ மரபில் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அந்த வேதங்களில் சொன்ன பொருள்களை உணர்ந்துட்டு அதை தமிழில் நமக்கு பல்வேறு நூல்களாக பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய திருமுறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வேத சாரம் தான். பகவத்கீதை 18 அத்தியாயங்கள் இருந்தாலும் கூட அது 4 வேதத்தினுடைய எசன்ஸ் தான். ஆக்சுவலாக எப்படி ஒரு கரும்பெடுத்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, அதில் பிழிஞ்சு சாறு தான் குடிப்போம். அதுபோல் 4 வேதங்களையும் உனக்கு சாரமாக தரேன்னு கிருஷ்ணர் சொன்னது போல் திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய பாட்டில் சொல்கிறாரு, வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. நீ ரிக், யஜூர், சாம, அதர்வணன்னு சொல்கிறீங்களே 4 வேதங்கள், அந்த 4 வேதங்களையும் இங்கே சிவபெருமான் தான் இருக்கார். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ அப்போது வேதங்களை ஏற்றுக்கிட்டதுனால தான் இந்த பாடலை அவரால் பாட முடியுது. அப்போ 4 வேதங்கள் ஏதோ வடநாட்டுக்காரர்கள் கிடையாது, நமக்கும் வேதங்கள் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ருத்ராட்சம், திருநீர், இந்த நம்ம பார்க்கக்கூடிய திருமண் அணிகிற பழக்கம் பாரதம் முழுக்க இருக்குது. அந்த சாம்பல் அணிகிறத வந்து அவங்க அவ்வளோ பெருமையாக நினைக்கிறாங்க. காஷியில் வந்து நான் ஒரு 10-15 நாட்கள் நான் தங்கியிருந்திருக்கேன். அது மாதிரி உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரர் கோயிலையும் காஷி விஸ்வநாதர் கோயிலையும் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஆக்சுவலாக மரணிக்கிறதுக்காக மக்கள் காசியை நோக்கி பயணிக்கிறாங்க. நான் வந்து ஒரு முறை காசியில் இருக்கும்போது ஒரு வயசான ஒரு பார்த்தேன். அவர் ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேச்சு கொடுத்தோம். பார்த்தா தமிழ் பேசுகிறாரு. இப்போ எந்த ஊருங்கன்னு கேட்கும்போது நான் வந்து மதுரை பக்கத்தில் அப்படின்னு. என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தேன். அவர் ஒரு பெரிய நகைக்கடையெல்லாம் வச்சு அந்த காலத்தில் நகை வியாபாரி செட்டியார் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி அப்போ ஏன் இப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய கடைசி உயிர் இங்கே போகணும். ஸோ அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் காசியிலிருந்து உயிர் துறக்கிறதுக்காக காத்துட்ருக்காரு. ஸோ என் உயிர் காசியில் போகணும், சிவபெருமானுடைய காலடியில் போகணும். இப்படி பாரத தேசம் முழுக்க இருந்து வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் அனுபவித்து முடித்ததுக்கப்புறமா நம்முடைய உயிர் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் போகணுங்கிற அதுதான் ஆன்மீக உணர்வு. அப்போ எந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையை துச்சமாக அவங்க நினச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். அப்படி செல்வந்தராக வாழ்ந்தவர், பட்டினத்தார் மாதிரி சொல்லலாம், கிட்டத்தட்ட பட்டினத்தார் போல தான் அது. அப்போ செல்வந்தராக வாழ்ந்தவங்க கூட ஒரு காலத்தில் இதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லை, இதில் திருப்தி இல்லை, இதில் எனக்கு பூர்ணமான திருப்தி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கடைசியில் காசிக்கு போவாங்க. அந்த மாதிரி
மரணத்தை வந்து ஒரு எதிர்நோக்கக்கூடிய ஒரு தைரியம் இல்லையா, அது வந்து நம்ம இந்துக்களுக்கு எப்பவுமே இருக்குது. மரணத்தை பற்றி பயப்பட மாட்டோம் இல்லைங்களா. போர்னாலும் நம்ம சாகருக்கு ரெடியாக இருப்போம், இல்லை கடைசி காலத்தில் உயிர் துறக்கிறதுக்கு காசியில் போய் உட்காந்துருப்போம். அந்த மாதிரி அந்த திருநீர் பூசுகிற பழக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன சித்தாந்தமோ அங்கேயும் அதுதான். ஸோ கடைசியில் நம்மளுடைய உடல் இந்த மண்ணுக்கு தான் போகும். ஒரு பிடி சாம்பலாக போகலாம் அல்லது மண்ணில் போகலாம். ஸோ அப்போ மண்ணு தான் நான் ஆக போகிறேன் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் திருநீர் பூசுகிற பழக்கம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே அது இருக்குது ஆக்சுவலாக. அப்போ அடிப்படையான இந்த உலக வாழ்க்கையிலையும் ஆன்மீக வாழ்க்கையிலையும் நமக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளும் பாரதம் தேசம் முழுக்க இருக்குது. நம்ம தமிழர்கள் எப்படி இருக்குமோ அப்படி தான் அவங்களும் இருக்காங்க. இதுதான் நான் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் நேரில் கண்ணில் பார்த்ததுனால எனக்கு புரியுது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் எங்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 12 ஜோதிர்லிங்கங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லிங்கம் என்னங்க? தமிழ்நாட்டில் என்ன ஜோதிர்லிங்கம் இருக்குது? ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி, குஜராத்தில் சோமநாதர் அப்படிங்கிற இடத்துல கடற்கரை ஓரத்தில் இருக்கும். மத்திய பிரதேசில் மட்டும் பார்த்திங்கன்னா 4 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. உஜ்ஜைனில் மகாகாலேஸ்வரர் ஆலயம் இருக்குது. அதே போல் ஓம்காரேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம் இருக்குது. குஜராத்தில் நாகேஸ்வரர்னு ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது. மகாராஷ்டிராவில் வைத்தியநாத சுவாமின்னு ஒரு கோயில் இருக்குது. திரியம்பகேஸ்வரர்னு ஒரு ஆலயம் இருக்குது. பீமா சங்கர்னு ஒரு ஆலயம் இருக்குது. கிருஷ்ணேஸ்வரன் ஒரு ஆலயம் இருக்குது. உத்தராகண்டில் கேதார்நாத் அப்படின்னு இருக்குது. உத்தரப்பிரதேசில் காசி விஸ்வநாதர், தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், ஆந்திராவில் மல்லிகார்ஜுன ஈஸ்வரர். இந்த 12 ஜோதிர்லிங்கங்களும் எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, இந்த பாரத தேசம் முழுக்க சிவ வழிபாட்டை எப்படி ஒருங்கிணைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ மொழிகள் வேறு வேறையாக இருந்தாலும் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கு, இந்த ஜோதிர்லிங்கங்களை தரிசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஜோதிர்லிங்கங்களை தரிசிக்கிறதுக்கு வருடத்துக்கு ஒரு முறை வட இந்தியர்கள் கிளம்புவாங்க, குடும்பத்தோடு கிளம்புவாங்க. கிளம்பி எல்லா ஜோதிர்லிங்கத்துக்கும் போவாங்க. அவங்க ராமேஸ்வரத்துக்கும் வருவாங்க. சில யாத்திரை போகிறவங்க ராமேஸ்வரத்துக்கு வந்து தீர்த்தம் கொண்டுட்டு போய் விஸ்வநாதருக்கு சமர்ப்பித்து தான் அந்த யாத்திரையை முடிப்பாங்க. அப்போது வட இந்தியர்களுக்கு ராமேஸ்வரம் இலக்கு, நமக்கு காஷி இலக்கு. நம்முடைய காரைக்காலமையார் எங்கே போனதாக நம்ம படிக்கிறோம்? கைலாயத்தை நோக்கி போனதாக நம்ம படிக்கிறோம். அப்போ தமிழர்களுடைய ஆன்மீக இலக்காக என்ன இருந்திருக்கு? கைலாயம் அல்லது காஷி, கேதார்நாத். அப்போது நம்முடைய தமிழ் முன்னோர்கள் அங்கே வேறு மொழி பேசுகிறாங்க, அது நம்ம கடவுள் இல்லைன்னு நினச்சிருந்தாங்கன்னா அங்கே போயிருப்பாங்களா? அப்போ மொழி என்னவா இருந்துட்டு போட்டும், நம்மளுடைய உணர்வு ஒன்று தான், நம்மளோட தெய்வங்கள் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த தெளிவு நம்மளுடைய முன்னோர்கள்கிட்ட இருந்திருக்கு. மகாபாரதம் எடுத்துக்கலாம். மகாபாரத யுத்தம், மகாபாரதம் நடந்த இடமாக நம்ம உத்தர பாரதம், அதாவது வட பாரதத்தை நம்ம சொல்கிறோம். ஆனால் மகாபாரதத்தினுடைய அந்த கிளை கதைகள் இருக்கு இல்லைங்களா, மகாபாரதத்தில் சின்ன சின்ன நிகழ்வுகள் இருக்கும். பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போனப்போ நடந்த நிகழ்ச்சிகள், இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கிளைக்கதைகளாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் மலைன்னு ஒரு கோயில் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூசாரி கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, பஞ்சபாண்டவர்கள் இங்கே வந்தாங்க, அப்போ தர்மர் இங்கே வந்து தவம் பண்ணார், சிவபெருமானை வழிபட்டார், அவர் ஒரு சுயம்பு லிங்கத்தை பார்த்தாரு, அதை இங்கே வச்சார். அப்போது மகாபாரதத்தை எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து இங்கே நமக்கு வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, இணைச்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் சபரிமலை ஏறும்போது அந்த ஒரு இடத்துல பிரியும், இன்னொரு மலைக்கு அது போகும். அங்கே வந்து ஆதிபராசக்தி கோயில்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அந்த இடத்துக்கு பேர் 5 குழி, மலையாளத்தில் 5ன்னு என்னங்க 5, 5 குழினா ஒரு குளம். மகாபாரதத்தில் அந்த அஞ்ஞானவாசம்னு ஒரு அவங்க வாழ்க்கையில் நடக்கும். பஞ்சபாண்டவர்கள் அவங்க வந்து வனவாசம் வந்திருப்பாங்க, மறைஞ்சு வாழ்வாங்க. அப்படி மறைஞ்சு வாழும்போது கிருஷ்ணர் ஒரு உபதேசம் பண்ணுறாரு. சபரிமலையில் அந்த இடத்துக்கு போய் அங்கே ஒரு பராசக்தி கோயில் இருக்குது, அங்கே நீங்கள் 5 பேரும் ஒரு குழி வெட்டுங்க. அந்த குழியில் தண்ணி இருக்கும், ஏன்னா அங்கே அருவியோடு சேர்ந்து வருது. அங்கே அந்த குழியில் 5 பேரும் உட்காந்து தண்ணியில் நீங்கள் தவம் பண்ணணும். தவம் பண்ணதுக்கப்புறம் 12 நாட்கள் கழித்து அந்த பராசக்திக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் ஆக்சுவலாக. அவர் சொன்னதை கேட்டு அவங்க இந்த கேரளாவில் இருக்கிற சபரிமலைக்கு வராங்க. இன்னும் நீங்கள் அந்த 5 குழியை பார்க்க முடியும். பெரிய குழிகள், குழினா சின்ன குழியில் பெரிய குழி. பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தோட வயசு எனக்கு தெரிஞ்சு 5000 வருஷத்துக்கு மேலே இருக்கும், பெரிய மரம் அது. ஸோ அப்போ பராசக்தின்னு அவர் சொன்னது வந்து அங்கே எந்த ஒரு உருவமே கிடையாது, ஒரு தீபம் மட்டும் எரிஞ்சிட்ருக்கும். அந்த கோயிலுக்கு நான் வழிபாடு பண்ணுறதுக்காக போனேன். அப்போ எப்படி பாருங்கள், மகாபாரதத்தை வந்து கேரளாவில் தொடர்பு இருக்குது, கேரளா மண்ணுக்கு மகாபாரதம் தொடர்பு இருக்குது, தமிழ்நாட்டில் மகாபாரதம் தொடர்பு இருக்குது. அப்போது பாரத தேசம் முழுக்க இந்த பஞ்சபாண்டவர்கள் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இன்னும் அதோடைய அடையாளம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அது கோயிலாக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி அருவியாக இருக்கலாம். இப்படி மகாபாரதம் நம்ம பாரத தேசத்துக்கு ஒரு பொதுவான ஒரு இதிகாசமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதனுடைய நீட்சி பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஊர்களையும் இந்த திரௌபதி அம்மன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும், எல்லா ஊர்லேயும் இருக்குல்லங்க. டவுனால் பக்கத்தில் கெம்பட்டி காலனி ஒரு இடத்துல அங்கே ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. தர்மராஜா திரௌபதி அம்மன்
பன்னிமடைங்கிற இடத்துல அங்கேயும் ஒரு கோயில் இருக்குது, தர்மராஜா கோயில் இருக்குது. தர்மராஜா கோயில் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் திரௌபதி அம்மன் இருப்பாங்க. என்ன காரணமாக இருக்கும்? அந்த எல்லா கோயிலையும் தீ மதிப்பாங்க. காரணம் தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். திரௌபதி பாஞ்சாலிக்கு வந்து 5 கணவர்கள் இல்லையா? ஒரு வருஷம் அவங்க ஒரு கணவரோட வாழ்வாங்க. அந்த ஒரு வருஷம் முடியும் போது அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க. வரும்போது அவங்க ஒரு புது பொண்ணை போல் ரொம்ப சுத்தமாக ஒரு புதுசாக ஒரு பிறந்த ஒரு பொன் மாதிரி, ஒரு புதுசாக வந்து வயசுக்கு வந்த ஒரு பொன் மாதிரி அவங்களுடைய தோற்றம் இருக்கும். அப்போ இவங்க 5 பேர்த்துக்கு ஒரு குழப்பம். இவங்க ஒரு வருஷம் முடியும் போதும் எங்கேயோ போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் திரும்பி வரும்போது முழுமையாக ஒரு புது பெண்ணாக இருக்காங்களே அப்படின்னு இந்த சந்தேகத்தை கிருஷ்ணர்கிட்ட போய் தர்மர் கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, எனக்கு கூட தெரில இந்த ரகசியம், நம்ம பின்னாடியே போவோம், இன்றைக்கி கடைசி நாள், நம்ம 2 பேரும் மறைஞ்சிருந்து திரௌபதி பின்னாடியே போகலாம், எங்கே போகிறாங்கன்னு போகலாம் அப்படின்னு 2 பேரும் மறைஞ்சு போகும்போது ஒரு பெரிய யாக குண்டத்தை அந்த அக்னியை வந்து திரௌபதி வளர்ப்பாங்க. அந்த அக்னிக்குள்ளே அவங்க இறங்கி வெளியே வருவாங்க, புது பெண்ணாக வெளியே வருவாங்க. இதுதான் இந்த ரகசியம் ஆக்சுவலாக. அதோட அடையாளமாக இன்னும் திரௌபதி அம்மன் கோயிலில் அந்த தீ மிதிக்கிற பழக்கம், பக்தர்கள் தீ மிதிக்கிறாங்க இல்லைங்களா, அது ஒரு நேர்த்திக்கடனாக இன்னும் செய்கிற பழக்கம் இருக்குது. அந்த திரௌபதியினுடைய வம்சம்னு சொல்லக்கூடிய நெருப்பிலிருந்து நாங்கள் பிறந்தோன்னு சொல்கிற ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க. அவங்க பேர் வன்னியர் சமுதாயம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய குலதெய்வம் என்னங்க? திரௌபதி அம்மன் தான். அப்போ மகாபாரதம் நடந்தது எங்கேயா இருக்கலாம், ஆனால் அதனுடைய வாழ்க்கை நீட்சி பாருங்கள், அதோடைய தொடர்ச்சி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம பார்க்க முடியுது. இப்படி மகாபாரதம், ராமாயணம் இதனுடைய தொடர்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது ஆக்சுவலாக. அப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழகம்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இது ஒரு நாடு கிடையாது, இது ஒரு தமிழ் பேசுகிற ஒரு பகுதி. பட் நம்மளாம் யாருங்க ஆக்சுவலாக? நம்மளாம் பாரதியர்கள், இந்த பாரத தேசத்தினுடைய புதல்வர்கள் அப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ மகாபாரத யுத்தம் நடந்த போது நம்முடைய சேர மன்னர் அதுக்கு வந்து உணவளித்ததாக ஒரு கதை இருக்குது, ஒரு சொல்லாடல் இருக்குது. புறநானூற்றில் ஒரு பாடல், குருஷேத்திர போர் நடந்துட்டு இருக்கும்போது பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் அப்படிங்கிற ஒரு பாடல் வரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகாபாரத யுத்தம் நடந்த போது அந்த வீரர்களுக்கு உணவு சமைத்து போட்டது யாருன்னா சேர மன்னன், சேரலாதன் அப்படிங்கிறவன். அப்போ மகாபாரதத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்பை வந்து இந்த புறநானூற்று பதிவு செய்து, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதின்னு சொல்லுவாங்க. யாகசாலை, அதாவது நம்முடைய தமிழ் மன்னர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். இந்த மூவேந்தர்களுக்குள்ள ஒரே ஒரு போட்டி தான் இருக்குது எப்பவுமே. ஒரு நாட்டை பிடிக்கிறது ஒரு போட்டி கிடையாது, யார் பெரிய கோயில் கட்டுறதுங்கிற போட்டி. ஸோ தஞ்சாவூரில் ஒரு கோயில் கட்டுவார், இன்னொருத்தர் வந்து திருவங்கத்தை கட்டுவார். அப்போது கோவில் கட்டுறதையும் இந்த யாகசாலைகள் நடத்துறதையும் இந்து மதத்தை இப்போ நம்ம இந்து மதம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் நம்ம இந்து மதம் தான். அப்போ அந்த பேர் இல்லாமல் இருந்திருக்கலாம், வச்சுட்டு தான் பாரதத்துக்குள்ளே வந்தான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா பழைய ஏற்பாடு பைபிளில் யாத்ராகம்ங்கிற நூலில் வந்து, யாத்ராகம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, அங்கே ஒரு வார்த்தை இருக்குது. கிறிஸ்தவர்களுடைய பழைய ஏற்பாடு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல். அப்போ இயேசுநாதர் பிறக்கலை, பழைய ஏற்பாடுங்கிறது முந்தைய காலம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை அப்படிங்கிற வார்த்தை பைபிள் இருக்குன்னா, அப்போ இந்து தேசம்ங்கிற வார்த்தை பைபிள்லேயே கொடுத்துருக்கு அப்படின்னா, அப்போ எப்போ இருந்த வார்த்தை இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்துங்கிற தேசம் எப்போ இருந்தோ இருக்குது, அதை வந்து பல மதங்களும் அதை பதிவு பண்ணியிருக்கு. நான் சைனாவில் பீஜிங் மாநிலத்துக்கு வாய்ப்பு கிடச்சிது அரசாங்கத்தினுடைய ஒரு ப்ராஜெக்டில். அப்போ நான் பீஜிங்கில் தங்கியிருக்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டேன், எங்கள் இந்தியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னப்ப, இந்தியானா அவங்களுக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலாக. இந்தியா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எழுதி காட்டினேன், இந்தியா கொடியெல்லாம் காட்டினேன். ஹிந்து அப்படிங்கிறாங்க. அப்போது சீன மொழியில் இந்தியாவுக்கு பேர் இந்து இல்லைங்களா? அப்போ இந்துங்கிறது என்னென்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக வாழக்கூடிய மொத்த மக்களுக்கு பேர் இந்து. அப்போ இந்துங்கிறது கடவுள் நம்பிக்கை சார்ந்தது கிடையாது, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை சார்ந்த ஒரு பதம், ஒரு வார்த்தை. அதனால தான் பைபிள்லையும் இந்து தேசம்னு சொல்லியிருக்காங்க. சைனாக்கு போனால் இந்துன்னு சொல்லுவாங்க. இது எப்படி வந்துச்சுன்னா, சிந்துங்கிற வார்த்தையுடைய ஒரு மருவி வந்த வார்த்தை. சிந்து நதி, அந்த சிந்து நதிக்கு பின்னாடி நம்ம இருந்தோம். ஏன்னா அவங்க அங்கேருந்து பார்க்குறாங்க, சிந்து நதி தெரியுது. சிந்து நதிக்கு பின்புறம் இருக்கிறனால நமக்கு எல்லாம் என்ன பேர்? சிந்து. அது உச்சரிப்பு வரல அவங்களுக்கு, அதனால் இந்துன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு கரெக்டாக சரியான விளக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று இண்டிக் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் இண்டிக்குங்கிறது ஒரு பரவலான வார்த்தை. அது இண்டிக்குங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, சொந்தமான, நமக்கு சொந்தமானது, லோக்கல் அப்படிங்கிறத வந்து இண்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இண்டிகா அப்படிங்கிற ஒரு நிறம், ப்ளூ கலர். ஸோ நம்மளோட தேசம் சுற்றி பார்த்திங்கன்னா கடல் சூழ்ந்திருக்கு. அப்போது இந்த நீல கலர் தெரியும் நமக்கு, அதனால் அதை வந்து என்ன சொல்கிறோம், நீலம்னா இண்டிகா கலர். ஸோ அதனால கூட ஒரு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ இந்துங்கிற வார்த்தையும் இண்டிக்காங்கிற வார்த்தையும் பலாயிரம் வருடங்களாக நமக்கு புழக்கத்தில் இருக்குது. ஆனால் அதை மதத்தோடு தொடர்பு பண்ண வேண்டியதில்லை. அது நம்முடைய வாழ்வியல் முறை. சைவம் ஒரு மதம், வைஷ்ணவம் ஒரு மதம், சாக்தம், கௌமாரம், கணாதிபத்தியம், சௌமாரம், இதெல்லாமே நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை சார்ந்தது. இந்துங்கிறது நம்முடைய வாழ்வியல் சார்ந்தது, நம்ம தர்மம், இந்து தர்மம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாமே தெரியும் மனுநீதி சோழனுடைய கதை. மனுநீதி சோழன் அவர் என்ன பண்ணார்? அவருடைய மகன் தேரில் அவருடைய மகன் தேரோட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கன்றுக்குட்டி வந்துருச்சு, அது இறந்து போயிடுச்சு. அதை கேள்விப்பட்ட உடனே, அதுக்கு முன்னாடி தெரியும், அதோடைய தாய் பசு சோழனுடைய மணியை போய் அடிக்குது, எனக்கு அநீதி நடந்திருக்கு, எனக்கு நீதி வேணும்னு சொல்லி கேட்குது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? எதுக்காக அவர் தன்னுடைய மகனை தேரில் அழுத்தி கொள்கிறார் அப்படின்னா, தண்டனை தர்றதுக்காக இல்லை, மகனுக்கு தண்டனை தர்றதுக்காக இல்லை, அந்த பசுவனுடைய வழி என்னன்னு ஒரு தகப்பனாகி எனக்கு புரியணுங்கிறதுக்காக. இதுதான் அதோட அர்த்தம். அப்போது நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இல்லையா? இது எதை சொல்லுது அப்படின்னா, பிற உயிர்களுடைய துன்பத்தை தன்னுயிர் போல நினைக்கிறது நம்ம பாரத தேசத்தில் இந்து தர்மத்தில் ஒரு அடிப்படையான குணம். இதை நம்ம சிபி சக்கரவர்த்தி கதையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் தன்னுடைய சதையை அறுத்து அந்த புலிக்கு கொடுப்பார். ஒரு பறவையை ஒரு கழுகு சாப்பிட்றதுக்கு வரும். அப்போ அந்த பறவை கழுகுகிட்டிருந்து காப்பாற்றுறதுக்காக தன்னோட சதையை வெட்டி கொடுத்ததாக நம்ம படிச்சிருப்போம். இந்த இன்சிடெண்ட் இது நடந்தது வட பாரதத்தில் வச்சுக்கோங்களேன். அதே போல் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, ஒரு முல்லை கொடி ரோட்டில் படுறதை பார்த்த உடனே அவர் தன்னை தேரை கொடுத்துட்டு நடந்து போகிறாரு. அப்போ பிற உயிர்களை தன்னுயிர் போல நினைக்கிற அந்த குணம் நம்ம தேசம் முழுக்க மொழி கடந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணும், ராமர் வாழ்ந்து காட்டினது போல் இது பாரத தேசம் முழுக்க இருக்குது. திருமணத்துக்கு பிறகு இன்னொரு பெண்ணை பார்க்கறது பாவம்னு நம்ம தர்மம் சொல்லுது. ஆக்சுவலாக தன் மனைவி தவிர எல்லா பெண்களையும் தாயாக மட்டும்தான் பார்க்கணுங்கிறது ஹிந்து தர்மம். ஸோ இது எல்லா மாநிலங்களையும் இந்த பழக்கம் இன்றைக்கும் நமக்கு இருக்குது இல்லைங்களா? இன்றைக்கும் நம்ம ஒரு குற்றமாக தானே பார்க்குறோம். ஒரு மனைவி விட்டு இன்னொரு பெண்ணோட தொடர்பு கொண்டா நம்ம என்ன செய்கிறோம்? ஆக்சுவலாக அது ஒரு குற்றமாக தானே பார்க்குறோம். அப்போ அது குற்றங்கிறது நம்ம சமுதாயத்தில் பலாயிரம் வருஷங்களாக அது இருக்குது. அது நம்ம தர்மத்தில் இருக்கிற விஷயம். அதே போல் மரணத்தை பற்றி பேசுகிறதுக்கே நம்ம பயப்படுவோம். ஆனால் இந்து தர்மத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, யமனை பற்றி அதிகமாக பேசுவாங்க. யமன், மரணம். ஸோ ஒரு நாள் நம்ம எல்லாருமே மரணிக்க போகிறோம், அதுக்குள்ளே நம்ம புண்ணியத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். பட்டினத்தார் ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்பார், ஏன் எல்லாம் அழுகிறீங்க? இல்லை எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு அழுவோம். அப்புறம் அவரும் உட்காந்து அழுவார் முக்காடு போட்டு. அப்புறம் நீங்கள் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு, நாளைக்கு நீங்களாம் சாக போகிறீங்களா, அதனால் உங்களுக்காக நான் இப்போ அழுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் யோசிக்கிறாங்க, நீ ஒரு நாள் சாக போகிற, அப்போ மரணத்துக்கு முன்னாடி உன்னை நீ தயார்படுத்திக்கணும். எதுக்கு தயார்படுத்தணும்? இறைவனை உணர்றதுக்கு தயார்படுத்தணும். நம்ம பாரத தேசத்தில் நம்முடைய இலக்கு பார்த்திங்கன்னா, இந்த கோடி கோடியாக சம்பாதிக்கிறது கிடையாது, பெரிய வீடு கட்டுறது கிடையாது, புண்ணியம் சேர்க்கறது. இதுதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு சம்பாதிச்சாலும், எத்தனை கார் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனீங்க, இங்கேயே கொடுத்துட்டு தான் போனோம், நம்மளுடைய சொந்தங்களுக்கு கொடுத்துட்டு தான் போனோம். அப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்று இருக்குது, நம்மளோட புண்ணியம். அப்போ இந்த புண்ணியத்தை சேர்க்கறதுக்காக நம்ம வாழணுங்கிறது தான் நம்ம தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படையான கடமையாக நம்ம எடுத்துக்கணும். இப்படி பாரத தேசம் முழுக்க இந்த உடல் வாழ்க்கையை ஒரு துச்சமாக நினச்சி ஈஸ்வரன் கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதும், ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்தணுங்கிறது நமக்குள்ளே இயல்பாகவே இருக்கிற உணர்வு. நீங்கள் நினைக்கலாம், 20 வயசு பையன் காலேஜ் போகிறான், அவனுக்கு சாமி நம்பிக்கை இல்லை, கோயிலுக்கு வரமாட்டான். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கல்யாணமான தானாக கோயிலுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வாழ்க்கையில் வரும். ஸோ எப்பெல்லாம் கோயிலை தேடி ஓடுறோமோ அப்போல்லாம் நமக்கு நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். ஸோ நிம்மதி இல்லாமல் போகும்போது சாமியை தேடி ஓடுவோம், இதே ஒரு பழக்கமாக போயிடும். அதுக்கப்புறம் என்ன தோணுன்னா, இந்த வாழ்க்கையே நிம்மதி இல்லை, ஸோ இதை விட்டுடலாம் போல் இருக்குன்னு ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அதான் வானப்பிரஸ்த நிலைன்னு சொல்கிறது. அதாவது ஒரு 60 வயசுக்கு மேலே எல்லாத்தையும் விட்டு நம்ம கடவுளை தேடுவோம். ஸோ நமக்கு கஷ்டம் வர்றது எதுக்காகனா, கடவுள்கிட்ட போகிறதுக்கு தான். ஸோ கடவுள்கிட்ட போகிறது எதுக்காகனா, ஞானம் அடையிறதுக்காக. ஸோ அதனால் பாரத தேசத்தில் இயல்பாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு லட்சியம் என்னென்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழணும், ஆன்மீகமாக ஆகணும். அப்போ அந்த ஆன்மீக வாழ்க்கையை எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, சமுதாயத்துக்கு சேவை பண்ணும்போது தான் நம்ம கடவுளுக்கு சேவை பண்ணுறதாக அர்த்தம். அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுபோல் நம்முடைய இந்த பணி தொடர்ந்து நடக்கணும், இன்னும் நீண்ட காலத்துக்கு இந்த சபை தொடர்ந்து நடக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு என்னுடைய உரையை இன்றோடு முடிக்கிறேன்.